இன்றைக்கு நாங்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவின் இறப்பை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது மகாத்மா காந்தியை கொலை செய்தவர் இல்லையா, கோட்சேன்றவர் மகாத்மா காந்தியை கொலை செய்த ஒருவர். அவருடைய ஜாதகத்தில் அவர் தூக்கில் இடப்பட்ட அந்த திகதியை நிர்ணயிக்க முடியுமா என்று இன்றைக்கு நாங்கள் செய்து பார்க்க போகின்றோம். அவருடைய ஜாதகத்தை வைத்து நாங்கள் அந்த தூக்கில் இடப்பட்ட அந்த திகதி சரியாக வருகிறதா என்று நாங்கள் இன்றைக்கு கணித்து பார்க்க போகின்றோம். அவரது ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் சனி 7 டிகிரி 37 கலையிலும், ரிஷபத்தில் புதன் 14 டிகிரி 30 கலை, ராகு 5 டிகிரி 52 கலை மற்றும் சூரியன் 4 டிகிரி 41 கலையிலையும் இருக்கிறார்கள். அதாவது மேசத்தில் பார்த்திங்கன்னா சனி 7 டிகிரி 37 கலையில் இருக்கிறார். ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் இருக்குது. அதில் புதன் 14 டிகிரி 30 கலை, ராகு 5 டிகிரி 52 கலை மற்றும் சூரியன் 4 டிகிரி 41 கலை. மிதுனம் லக்னமாக வருகிறது. அங்கு செவ்வாய் இருக்கின்றார். லக்கினம் பார்த்திங்கன்னா 10 டிகிரி 1 கலை. செவ்வாய் 18 டிகிரி 10 கலை. மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறார். அவர் 18 டிகிரி 10 கலை இருக்கிறார். கன்னியில் குரு இருக்கிறார். 12 டிகிரி 17 கலையில் இருக்கிறார். கன்னியில் குரு 12 டிகிரி 17 கலையிலும் மற்றும் சந்திரன் 12 டிகிரி 18 கலையிலும் கன்னியில் இருக்கிறார்கள். விருச்சிகத்தில் கேது 5 டிகிரி 52 கலையில் இருக்கிறார்கள். மீனத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 20 டிகிரி 15 கலையில் இருக்கிறார். மீனத்தில் சுக்கிரன் 20 டிகிரி 15 கலை. இங்கு புதன் மற்றும் குரு வக்கிரமாக இருக்கிறார்கள். இவர் மரணம் அடையும் போது 39 வயது முடிந்து 40வது வயது தொடங்குகிறது. அதாவது இவர் இறக்கும் போது பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 5ஆம் மாதம் பிறக்கின்றார். 39 வயது. அப்படி என்றால் 39 வயது கடைசி என்றால் இவருடைய லக்கணம் பார்த்திங்கன்னா மிதுன லக்கினம். அப்போ மிதுன லக்கினமாக இருந்தால் லக்கின புள்ளியை பார்த்திங்கன்னா 10 டிகிரி 1 கலையில் இருக்காது. 10 டிகிரியே கடந்துட்டு லக்கினம். அப்போ அந்த லக்கின புள்ளியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ லக்கினம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி என்றால் அப்படியே கணக்கு பார்க்கலாம், கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனால் இங்கே 10 டிகிரி கடந்துட்டேன். ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி இருக்குது. அதில் 10 டிகிரியை கடந்து அந்த லக்கினம் வருகிறது. அதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அப்போ 39 கடைசி கட்டத்தில் இருக்கிறார் என்றால் அப்போ ஒரு சுற்று லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு வரும்போது 12, 24, 36, 48 இப்போ அவருக்கு வந்து 39 வயது கடைசி. இன்னொரு கொஞ்சம் இதில் முடிகிற கட்டத்தில் இருக்குது, 40 தொடங்குகிற இதில். அப்படி என்றால் 24, 36 கிட்டத்தட்ட கன்னிக்குள்ளே வருது. 39 வயது கடைசி இல்லையா, 39 வயது கடைசி என்றால் கன்னி ராசிக்குள்ளே வருது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறி இருக்கின்றேன். இந்த அதாவது எப்படி நாங்கள் ஒவ்வொரு வீட்டையும் லக்கணமாக வைத்து பார்க்கின்றதுன்ற ஒரு பதிவு ஒன்று உங்களுக்கு நான் போட்டிருக்கின்றேன். ஜாதகருக்கு ஒரு 1வது வயது ஆரம்பமாகிறது என்றால் எந்த வயதில் எந்த வீட்டு பலங்கள் நடைபெறும் என்ற ஒரு பதிவு ஒன்று நான் போட்டிருக்கின்றேன். அதில் பார்த்திங்கன்னா லக்கினத்தை நீங்கள் 1வது வயதில் இருந்து எடுத்தீங்கன்னா 13வது வயதில் திருப்ப அந்த லக்கினம் வரும். அப்போ லக்கினத்தை 1வது வயதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2வது வயதுக்கு 2வது வீடு வரும், 3வது வயதுக்கு 3வது வீடு, இந்த மாதிரி 12 வயதுக்கு லக்கினத்தில் அதாவது 12ஆம் வீடு வரும். பிறகு 13வது வயதுக்கு லக்கினம் வரும். இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருந்தோம் கடந்த கால பதிவுகளில்.
அப்போ இவருக்கு இப்போ 39 வயது கடைசி கட்டத்தில் இருக்குது என்றால் 3ஆம் வீட்டு கடைசி என்று நாம் எடுத்தாலும் நாங்கள் லக்கின புள்ளி பார்த்திங்கன்னா 10 டிகிரி கலந்து விட்டது. அப்போ 4ஆவதுக்குள்ள போட்டு 4வது வீட்டில் 10 டிகிரி கிட்ட போய் கொண்டிருக்கு. அந்த 10 டிகிரிக்கு வந்தால் தான் 40 வயது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த 4ஆவது கன்னியில் நிற்குது லக்கினம். அப்போ கன்னியில் லக்கினம் நிற்கிறதென்று நாம் இப்போ இங்கே எடுக்க வேண்டும். கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா குரு மற்றும் சந்திரன் இருக்கின்றார்கள். அப்போ இந்த இருவருக்கும் வீடு கொடுத்தவர் யார்? புதன். அவர் பார்த்திங்கன்னா லக்கினத்துக்கு 12ஆம் வீடாக ரிஷபம் பெறுகிறது. அங்கே அந்த புதன் இருக்கிறார். அது பிறக்கும் போது இருக்கின்ற லக்கினத்துக்கு 12ஆம் வீட்டில் அந்த புதன் இருக்கின்ற மரணத்தை குறிக்கின்ற வீடாக 12ஆம் வீடு வரும். அதாவது நாங்கள் லக்னத்தில் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து 12ஆம் வீடோடு எங்களோட வாழ்க்கை பயணத்தை முடிக்கின்றோம். அதான் அந்த நியதி. இப்போ 12ஆம் வீடு பார்த்திங்கன்னா எங்களோட வாழ்க்கையை முடித்து நாம் பயணிக்கிற, அதாவது இறக்குன்ற அமைப்பு. அப்போ இந்த வீட்டில் லக்னாதிபதியான புதன் 14 டிகிரி 30 கிளையில் இருக்கின்றார். 1 டிகிரியை கடக்க 12.17 நாட்கள் எடுக்கின்றன. ரிஷபத்தில் உள்ள புதன் 14 டிகிரி 30 கிளையை கடக்கிறதுக்கு எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த மாதிரி 14 டிகிரி 30 கிளையை 12.17 பெருக்க வேண்டும். இதில் 30 கிளையை பெருக்கக்கூடாது, 14 கிளையை பெருக்க வேண்டும். பெருக்கினதுக்கப்புறம் 30 கிளை பார்த்திங்கன்னா 5 கிளையை கடக்க 1 நாள் ஆகும். அப்போ 30 கிளையை கடக்கிறதுக்கு 6 நாள் ஆகும். அப்போ இங்கே நாங்கள் பெருக்கும் போது பார்த்திங்கன்னா 14 தர 12.17 அதை பெருக்கினா 170.38 என்று வரும். 30 கிளை என்றால் 6 நாட்கள் வரும். அதனை இதோடு சேர்த்து கூட்ட வேண்டும். அப்போ 176.38 என்று வரும். இதனை நாங்கள் நாளாக மாற்றினால் 5 மாதம் 26 நாட்கள் என்று வரும். இப்போ இவர் கடைசி பிறந்த நாளை பார்த்த திகதி பார்த்திங்கன்னா 19/5/1948. அதோடு இந்த 5 மாதம் 26 நாட்களை கூட்டுக்கொண்டு கூட்டினால் என்ன வருகிறது? 15/11/1949. அப்போ அவர் தூக்கில் இடப்பட்ட அந்த திகதி சரியாக வருகிறது.